உலகம் எங்கும் வாழும் தமிழ் பேசும் சான்றோர்கள், மூத்தோர்கள், சகோதர சகோதரிகள், சொந்தங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் ஸ்ரீ விசுவாவசு புத்தாண்டு சித்திரை மாத இனிய நல்வாழ்த்துக்கள். முன்னோர்கள் வகுத்த 60 ஆண்டுகளில் 39வது விசுவாவசு ஆண்டாகும். 41,250வது தமிழ் ஆண்டை உலகத் தமிழர் அனைவரும் ஒருமித்து மிக்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும். தமிழர்கள் பொறுத்தவரை ஒரு ஆண்டில் உள்ள மாதங்களில் 6 பருவங்களாக இளவேனில் சித்திரை வைகாசி, முதுவேனில் ஆனி ஆடி, கார் ஆவணி புரட்டாசி, குளிர் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி மார்கழி தை, பின்பனி மாசி பங்குனி என்பது ஆகும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை ஒரு முறை முழுமையாக சுற்றி முடிக்க 365 நாட்கள் 5 மணி நேரம் 48 நிமிடம் 45 வினாடிகள் ஆகிறது. அந்த சமயத்தில் சூரிய ஒளி பூமியின் பாதி பகுதியில் மட்டுமே விழும். அந்த ஒளி விழும் பகுதிதான் பகல் நேரம். சூரிய ஒளி எட்டாத பக்கம் இரவு நேரமாகும். பூமியின் சுழற்சிக்கேற்ப உருவாகும் கால மாற்றங்களுக்கு நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம், லக்கினம், சூரிய உதயம், பிரம்ம முகூர்த்தம், அப்ஜித் நேரம், சூரிய அஸ்தமனம், ராகு காலம், யமகண்டம், குளிகை, கிரக ஓரை என அதற்கேற்ப பண்டைய காலத்தில் நமது முன்னோர்கள் ஞானிகள் இது போன்று உருவாக்கி குறித்து வைத்திருக்கிறார்கள். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்தும் உலகத்தில் வாழும் நம் அனைவருக்கும் ஆரோக்கியமாக வாழ மூச்சு காற்று நமது தேவைக்கேற்ப உதவி வரும் 5 பூதம். இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டியது மிக அவசியமும் கடமையுமாகும். அறிவியல் அடிப்படையில்தான் சித்திரை வைகாசி மாதங்களில் வெயில் வாட்டி வதைக்கிறது. அந்த காலங்களில் வீடுகளில் சமையல் வேலைகளை காலை 9 மணிக்கே செய்து வைப்பது நல்லது. பெற்றோர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு கோடை காலத்திற்கேற்ப உணவில் உங்கள் பிள்ளைகளுக்கு உகந்த ஆரோக்கியமான சத்தான உடலுக்கு எதிர்ப்பு சக்தி தரும் பூசணி, வெள்ளரி, நிலக்கடலை போன்ற உணவுகளை வீட்டிலேயே தயார் செய்து கொடுப்பதில் கவனம் செலுத்துங்கள். சமூகம் செயற்கை வண்ணம் கலந்த உடலுக்கு ஒவ்வாத புற்றுநோய் ஏற்படுத்தும் வியாதிகளை ஏற்படுத்தும் உணவுப் பொருட்களை எதிர்காலத்தில் நாட்டிற்கு முதுகெலும்பாக வரப்போகும் மாணவ மாணவர்களுக்கு படிக்கும் பள்ளிக்கூடம், கல்லூரி அருகில் போதை தருவது போன்ற காலாவதியான அடைக்கப்பட்ட பிஸ்கட் பாக்கெட்டுகள், குளிர்பானம் போன்ற உடலை பாதிக்கும் என்பதை உணர்ந்து பொறுப்புடன் விற்பனை செய்யுங்கள். அரசாங்கம் பள்ளிக்கூடம், கல்லூரிகளுக்கு அருகில் போதை தரும் சாக்லேட், கஞ்சா, மது, சிகரெட் போன்றவை கிடைக்காமல் மாணவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி பாதிக்க விடாமல் இருக்க தரக்கட்டுப்பாட்டுடன் உணவு தின்பண்டங்கள் விற்பனை செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும். சித்திரை வைகாசி மாதங்களில் வெப்ப அலை வீசும். கர்ப்பிணிகள், குழந்தைகள், நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், முதியோர்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பகலில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் வெளியே செல்வதை தவிர்க்கவும். பாதுகாப்புடன் இருக்க பருத்தி ஆடை அணிவது நல்லது. குடை, தொப்பி, குளிர் கண்ணாடி, செருப்பு அணிந்து செல்வது, பாட்டில் தண்ணீர், தேவையான முக்கிய மாத்திரைகள் உடன் எடுத்து செல்வது நலம் பயக்கும். காபி, டீ, டப்பாவில் அடைத்து வைக்கும் தின்பண்டங்கள், குளிர்பானம், மது, புகை, காலாவதியான துரித உணவுகள் தவிர்ப்பது நல்லது. வெயிலில் பாதிக்கப்பட்டு மயக்க நிலையில் யாராக இருந்தாலும் உடைகளை தளர்த்தி காற்றோட்டமான இடத்தில் கிடத்தி முகத்தில் தண்ணீர் தெளித்து குடிக்க தண்ணீர் கொடுக்கவும். தேவைப்பட்டால் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு உடனே அழைத்து செல்ல வேண்டும். அனைவரும் உடலுக்கு எதிர்ப்பு சக்தி தரும் நீர் சத்து நிறைந்த நீராகாரம், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி போன்ற பழங்கள், காய், கீரை வகைகள், உலர் விதைகள், மூலிகை உணவுகளை அதிகம் சேர்த்து வருவது நன்மை தரும். தேவையான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். தேங்காய் எண்ணெயில் வாய் கொப்பளித்து வருவது நல்லது.
தினமும் காற்றோட்டமான இடத்தில் எளிமையான மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம் போன்றவற்றை தொடர்ந்து பழகி வர வேண்டும். இந்த பதிவை கேட்டு உங்கள் தொடர்பில் இருக்கும் குடும்பத்தினர், உறவினர்கள் ஆரோக்கியமாக இருக்க அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறுபடியும் இதுபோன்ற அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூடி விடைபெறுவது தங்கள் அனைவரின் நலனில் அக்கறையுடன் டாக்டர் எஸ். திருநாவுக்கரசு, MD, அக்கு.